ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.6 தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் படிச்சுக்கலாம். ப்ரூவ் தட் சீக்கன் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. நான் எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதியிருக்கேன். கவனிங்க, சீக்கன் தீட்டாவை எப்படி நீங்கள் எழுதுவீங்க? சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 காஸ் தீட்டா தெரியும் இல்லையா நமக்கு? சரிங்களா? அப்போ சீக்கன் தீட்டாக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன எழுதுகிறோம்? 1 காஸ் தீட்டான்னு எழுதுகிறோம். டிவைடட் பை சைன் தீட்டா அப்படியே இருக்குது. இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஸோ இந்த காஸ் தீட்டா டவுன் சைடு இறங்கிடுச்சுன்னா சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு வரும். மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. எப்போவுமே ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணாலும் அல்லது செப்பரேட் பண்ணாலுமே என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கா? இல்லை. ஸோ நான் எதை எடுக்கிறேன்? நமக்கு எல்சிஎன்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டாவை நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே 1 இருக்கும். மைனஸ் இங்கே என்ன நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காசு இருக்குது. அப்போ ஒரு சைனால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும் இல்லையா? So 1 minus sin square theta, we know that cos square theta divided by sin theta into cos theta. ஸோ பாருங்கள், ஒரு காசுக்கும் ஒரு காசும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் பார்ட்டில் நமக்கு என்ன இருக்குது? நமக்கு காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு இருக்குது. ஸோ காஸ் பை சைன் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? காட் தீட்டா விச் இஸ் ஆர்ஹெச்எஸ். பாருங்கள், ஆர்ஹெச்எஸில் என்னென்னு கேட்டிருந்தாங்க? காட் தீட்டான்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே காட் தீட்டான்னு போட்டாச்சு விச் இஸ் ஆர்ஹெச்எஸ். பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னு இன்னொரு டைம் ரிவ்யூ பண்ணிக்கலாம். சீக்கன் தீட்டாவை நான் 1 காஸ் தீட்டான்னு எழுதியிருக்கேன். டிவைடட் பையில் இருக்கக்கூடிய அந்த சைன் தீட்டா அப்படியே தான் இருக்குது. மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஸோ காஸ் டவுன் சைடு இறங்கிடுச்சுன்னா 1 டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு வருது. மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ நம்ம எப்போவுமே ஃப்ராக்ஷன்ஸ் ரெண்டையுமே என்ன பண்ணுவோம்? நம்ம ஆடோ சப்ராக்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி டினாமினேட்டர் சேமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சேமாக எல்சிஎம் எடுத்துக்கோங்க. அப்போ சைன் காசை தான் நான் எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே 1 தான் வரும். மைனஸ் இங்கே நம்ம ஒரு காஸ் தீட்டாவில் சைன் தீட்டாவில் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா நம்ம பண்ணுறோம். இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா உங்களுக்கு நல்லா தெரியும், காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நம்ம நிறைய சம்ஸில் போட்டிருக்கோம். ஸோ நல்ல ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். டிவைடட் பை சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு இருக்குது. பாருங்கள், இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே காசு இருக்குது. ஒரு காசு கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ரிமைனிங் ஒரு காசு இருக்கும். காஸ் பை சைனு நமக்கு காட்டுன்னு தெரியும் இல்லையா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க இல்லையா?